ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3, 4 பாதங்கள் மட்டுமே. இந்த 3 பாதம் மட்டும்தான் ரிஷபராசியில் வரும். இப்போ 3 வயசு வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட 3 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் 13 வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் போயிடும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை. செவ்வாதசை அப்படிங்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 20-21 வயசுக்குள்ளே நடப்பில் வரும். இப்போ செவ்வாதசை அப்படிங்கிறது இந்த படிக்கக்கூடிய காலங்களில் வந்துச்சுனாக்கா ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு செவ்வாய், 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான், சனி 10ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ சனி தொழில்காரகன் சொல்லக்கூடியவர். இப்போ படிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இப்போ செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் பெருசாக டிஸ்டர்ப் இருக்காது. ஏன்னா சனி வக்கர காலத்தில் இருந்தால் கூட பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது. மனசு ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் உண்டு. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால, அதாவது 3 நட்சத்திரங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருப்பார். மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் ஆடி மாதத்தில் இருக்கும்போது சந்திரனோட வீட்டில் இருக்கும்போது ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கலாம். இப்போ 4ஆம் இடத்துக்கு போகுது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பெரிய நன்மைகளை கொடுக்காது. சுகஸ்தானாதிபதி பெரிய நன்மைகளை கொடுக்காது. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருக்கும். மருத்துவ செலவு, அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறது, உங்களுக்கே உடல்நிலை சரியில்லாமல் கூட ஒரு சில நாட்கள் இருந்திருக்கலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் குறைய ஆரம்பிக்கும். படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ மேல் படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நிறைய இப்போ முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்து நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களை இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல கூட வேலை கிடைக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். சூரியன் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய காலம். அதனால் வேலை ரீதியாக மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருந்தாலே கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதுலேயே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், குரு செவ்வாய் சேர்க்கை, இது இந்த மாதத்தில் செவ்வாய் பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போகும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வரன் பார்க்க போயிருப்பீங்க. அந்த வரனில் போன முறை நல்ல ஒரு பதில் வந்திருக்காது. அதே வரன் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம். திரும்பவும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா நீங்கள் வரன் ரீதியாக, அதாவது திருமணம் ரீதியாக முயற்சி பண்ணிங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தது. சுகஸ்தானாதிபதி, வண்டி வாகன சேர்க்கை சொல்லக்கூடிய இடம், தாயாரின் உடல்நிலையை பற்றி சொல்லக்கூடிய இடம், கல்வி சம்மந்தப்பட்டதை சொல்லக்கூடிய இடம். இப்போ மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ நிறைய தடைகளை கொடுத்துச்சு இல்லையா. இப்போ மேல் படிப்புக்காக நீங்கள் தடைகள் இருக்காது. இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். அதிலே ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், ராகு தசை அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமே தவிர மற்றபடி கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சனீஸ்வர பகவான் தான். முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் தொழில் ரீதியான மாற்றங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எந்த ஒரு வாய்ப்புகளாக இருந்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருக்குது. கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். வீடு கொடுத்த கிரகம் ஜென்ம ராசியில் இருக்குது. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் உங்களுக்கு யோக கிரகம் கிடையாது. ஜென்ம ராசியில் இருக்கிறதுனா இப்போ ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டுமே இந்த ராகு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தங்கு தடைகள் கொடுக்கலாம். மற்றபடி யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சிக்கலாம் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அது படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளில் இருப்பாங்க. ஜென்மராசியில் குரு வந்த பிறகு நிறைய கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒரு சிலர் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு. ராகு தசையில் 12 வருடங்கள் முடிஞ்சு பிறகு வரக்கூடிய 6 வருடங்களில் நிறைய கெடுபலன்கள் அதிகமாக கொடுத்துருக்கும். கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுதே தவிர தசை மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாலே போதும்.
இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஜென்ம ராசியில் குரு மட்டுமே உங்களுக்கு ஒரு சில குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், குரு தசையில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் குரு தசைங்கிறது நல்லது செய்யாது. இருந்தாலும் ஜென்ம ராசியில் குரு, இதே லக்னம், இந்த லக்னத்தை பற்றி மட்டுமே பேசுவோம். வேறு லக்னம் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நிறைய குழப்பங்களை கொடுக்கும். இதே ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஜென்ம ராசியில் குரு வந்த பிறகு நிறைய மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அது 3ஆம் இடத்துல மறையக்கூடிய சூரிய பகவான், இப்போ போன ஆடி மாதத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல ஆடி மாதம் ஃபுல்லாகவே 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தது இந்த சூரிய பகவான், சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார், சொந்த வீடு. 3 நட்சத்திரங்கள் இருக்காங்க, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு மாதம் ஃபுல்லாகவே, தமிழ் மாதம் ஃபுல்லாகவே இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய காலம், அதாவது சூரியனுடைய நகர்வுகள். இந்த நகர்வுகள் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இது வரைக்கும் தாயாருக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். மருத்துவம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். உங்களுக்கே உடல்நிலை சரியில்லாமல் நிறைய அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியாகும். இது சுகஸ்தானாதிபதி வண்டி வாகன சேர்க்கையை சொல்லக்கூடிய இடம். புதுசாக வண்டி வாங்குறது, இந்த நேரங்களில் சொத்து சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். குருதசை தான் இல்லைன்னு சொல்ல, அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்ல. ஜென்ம ராசியில் 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுப விரயங்களை கொடுத்துருக்கும். இப்போ ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சூரிய பகவானோ சந்திர பகவானோ அந்த அளவுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்துல இருக்குது, சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். படிப்பு ரீதியாக நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் உண்டு. நிறைய செலவு பண்ணுவீங்க. படிப்புக்காக செலவு, இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்காக செலவு, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக செலவு, சின்னதாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போகணுன்னு கூட நினச்சிருப்பீங்க. இல்லை ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துருக்கலாம். இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சிறபகன் வக்ர காலங்களில் இருக்கிறார். ஒரு சிலது தடை தாமதங்களோடு கிடைக்கும். ஒரு தொழில் ரீதியான ஒரு தொடர்பு உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோடு வரும், நிதானத்தோடு வரும். சொன்ன டேட் இல்லாமல் அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் முதல் தர யோகாதிபதி, அவர் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் சரியாக போகும். இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால தான் நிறைய தடை தாமதங்கள். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், இப்போ சனி தசை சொல்லவே தேவையில்லை. ரிஷபராசிக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் சனி தசை நல்ல தசை தான், இல்லைன்னு சொல்ல, யோகம் செய்யக்கூடிய தசை தான். இந்த தசை காலங்களில் சூரியனுடைய அமர்வுகள் பார்க்கணும். அப்புறம் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும், ஜென்ம ராசியில் குரு. கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சனி நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா குரு நல்ல இடத்துல இருக்காது. இப்போ சனி தசை நல்ல தசை நடக்குது அப்படின்னாக்கா கோச்சாரத்தில் குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும். குரு நன்மை செய்யாத கிரகம், சனி நன்மை செய்யக்கூடிய கிரகம். தொழில் ரீதியாக ஒரு சில வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது தொழில் ரீதியாக அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. இப்போ ஒரு தொடர்பு வருது தொழில் ரீதியாக அப்படின்னாக்கா அந்த தொடர்பு உடனடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய கிரகம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலே வக்கரமாக இருக்கிறது, ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, மனக்குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு தொடர்பு வருது, ஒரு வேலை வருதுனாக்கா இது வருமா வராதா, ஆனால் கண்டிப்பாக வரும், வருமா வராதா அப்படின்ற மாதிரி மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும். ஆரோக்கியமான பேச்சு இந்த காலகட்டங்களில் நல்லது. எங்கேயுமே வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரி ஆரோக்கியமான விவாதங்கள் நல்லது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சூரிய பகவான் சிம்மராசியில் 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த மாதம் ஃபுல்லாகவே. மக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம். இப்போ அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். அது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ கேது பகவான் சனியோட வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ சனியோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். சனி யோகராக இருந்தால் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். லக்ன பலன்கள் 80% அப்படின்ற மாதிரி ராசி பலன்கள் ஒரு 20% அப்படி தான் வச்சுக்கணும். சூரிய பகவான் எந்த கிரக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்குதோ அந்த கிரக நட்சத்திரத்தோட ஆதிக்கத்தை எடுத்து அதிகமாக செய்யும். இப்போ மக நட்சத்திரம் அப்படின்னாக்கா கேது, உங்கள் சுய ஜாதகத்தில் கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலங்களில் முதல் 12 நாட்கள் வச்சுங்களேன். அந்த 12 நாட்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருக்கோ அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும்.
இப்போ சனியோட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா சனி யோகராக இருந்தால் யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். இந்த கேது பகவான் வந்து சனியோட வீட்டில் இருந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் அவயோகராக வந்தால் கொஞ்சம் கெடு பலன்கள் உண்டு. எப்படி அப்படின்னாக்கா குருவோடைய பார்வை கேதுக்கு இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் வந்து இந்த சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம், அதாவது முதல் 12 நாட்கள்னு வச்சிங்களேன், ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறைய கோயில் கோலம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். குருவோட பார்வை இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவானுக்கு குருவோடைய பார்வை இருக்குனாக்கா இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும். அதாவது கேதுவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். ஆன்மீகம் சார்ந்தா இருந்தாலும் சரி, இல்லை தொழில் சார்ந்து எல்லாத்துலேயுமே இந்த வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக பார்க்கலாம். இது யாருக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா, கேதுவோட தசை நடக்கக்கூடிய நபர்கள், அதுவும் இல்லாத கேது புத்தி நடக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். அந்த பூரம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள். இந்த 12 நாட்கள் அப்படின்னாக்கா நான் முன்ன பின்ன சொல்கிற 13 நாட்கள் இருக்கலாம். சுக்கிரனோட நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் வந்து இந்த சூரிய பகவானை நகரக்கூடிய காலத்தில் சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வண்டி வாகன சேர்க்கை, வண்டி வாகனம் மூலிமா ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருந்துச்சுனாக்கா சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகளில் இருக்கோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும். அந்த காரகத்துவம் இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் லக்னத்துக்கு என்ன தசை நடக்குதோ அது 80% வச்சுக்கலாம். ராசிக்கு 20% பலன்கள் தான். சூரிய பகவான் நகரக்கூடிய நட்சத்திராதிபதியோட காரகத்துவம் எந்த அளவுக்கு வேலை பார்க்கும் அப்படின்னாக்கா அது சார்ந்து, அதாவது சுக்கிர பகவானோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா அது சார்ந்து கொஞ்சம் பலன்களை அதிகமாக கொடுக்கும். சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பலன்கள் அதிகமாக இருக்கும். நல்ல பலன்கள்னாக்கா கொஞ்சம் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். கெடு பலன்கள்னாக்கா கொஞ்சம் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா ஆடி மாதத்தில் வந்து திருமணத்துக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க. திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் சரியான பதில் இருந்திருக்காது. இப்போ திருமணத்துக்கு உண்டான பதில் இப்போ கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட, முயற்சிகளை போட்டிருந்தா கூட அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இப்போ கொடுக்கும். இந்த ஆவணி மாதத்தில் கொடுக்கும். அதனால தான் ஆடி மாதத்தில் நிறைய திருமணங்கள் தடைப்பட்டால் கூட ஆவணி மாதத்தில் வந்து நிறைய அதுக்குண்டான வேகம் அதிகரிக்கும். உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதத்தில் வந்து வரன் பார்க்க உங்களுக்கு வந்து அழைப்பு வரும், உடனே போவீங்க, நல்ல பதில் வரும். இது மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இது சுக்கிரனோட நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில். அதுக்கு அடுத்து உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். இந்த 6 நாளில் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட காரகத்துவங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் அமையும். அந்த 6 நாளில் மட்டும் இல்லை, இந்த மாதத்தில், அதாவது சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திக்பலமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல பலமாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதம் ஃபுல்லாகவே, ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரிய பகவான் வந்து சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாக இருந்தால் நல்ல மாற்றங்களை இந்த 3 நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களையும் பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 3 நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தசாபுத்தி ரீதியாக முன்னேற்றங்களையும் கொடுக்கும். நன்றி.